ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஆராதனை குட்டி ஹாய் சொல்லு. ரொம்ப விழுந்துடாது. ஹாய் சொல்லு. பாய் இல்லை ஹாய். ஹாய் ஹாய் நல்லா சொல்லு. ஆதிரன் எப்படி சொல்லுது? ஹாய் பாய் அப்படின்னு ஆதிரன். இவருக்கு வந்து ஸ்கூல் போகும்போது ஏதாவது ஏன் சுகாஷ் இப்போ வயிற்று வலி, 3 நாளைக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் எழுதாது, அப்புறம் நேற்று சொத்தப்பல் வலி. சுகாஷு டெய்லி ஒரு வலி தான். சொத்தப்பல் வேணால் உண்மையாலுமே வலி தான். அதுக்கு இனிப்பு சாப்பிடாது. அந்த அந்த பல்பொடி போட்டு விளக்கு. சொத்தப்பல்லுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் சீதாலட்சுமி மருத்துவமனை போகிற வழியில் சந்துக்குள்ளே மாம்பழச்செட்டியான்னு ஒரு கடையில் வந்து சொத்தப்பல்லுக்கு பல்பொடி இருக்குது. அது போட்டு தொடர்ந்து விளக்கிட்டே இருந்தோம்னா அந்த வலியும் இருக்கிறதுல சொத்தப்பல்லும் வராதாம்மா. அதனால் நீங்கள் வேணும் வாங்கிக்கோங்க. ஏமா பா சுகாஷ், இப்போ பரவாயில்லையா? இந்த ஆட்டுக்குட்டியும் முடிக்கிட்டு வா. உச்சரிப்பை பற்றி பேசுகிறாள் பாரு. இங்கே வாருங்கள் வண்டிக்குள்ளே. இந்த மோசு நிற்கிறது அழகாக இருக்குதுல்லம்மா, எலிக்குட்டியாட்ட. வேறு எத்தனை வாங்கி தொங்க விட்டுக்குறாங்க. நானே இப்போ தான் பார்க்குறேன். வேன் வந்துருச்சு, ஸ்கூல் வேன் வந்துருச்சு. சுகாஷ் இப்போ பரவாயில்லையா? சுகாஷ் இப்போ பரவாயில்லையா? எழுதல படிக்கலினாலும் உன்ன மாதிரி ஏதாவது ஒரு வழி வருது. எப்படி படிக்கலினாலும் போயிடுவியா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, வண்டி இங்கே நிற்கிது. யாராவதுக்கு வாடகைக்கு தேவைப்பட்டால் எங்களுக்கு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா ஃபோன் நம்பர் தரேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாடகைக்கு இந்த வண்டி தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாடகையே இல்லாமல் நின்றுட்டுருக்குது. டைகர் 2 வாரமாக நிற்கிது. அதுக்கு முன்னாடியும் நின்றுட்டு தான் இருந்துச்சு. கோபியில் நின்றுட்டு இருந்துச்சு. அங்கே அபி ஹாஸ்பிட்டல்கிட்ட இப்போ இங்கே நிற்கிது. வாடகைக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நம்ம டைகர் வாருங்க, போய் விளையாடிட்டு வந்தாச்சு. அம்மா வீடு வீடாக போயிட்டுருக்கிற நீ. டைகர் 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 குட்டி சாப்பிட்டில்ல? இப்போ சாப்பாடு ஓட்டாச்சுல்ல, கோழி சாப்பிட்டுருக்குது. நாலாந்தால உடச்சிட்டு வந்தியா? பயங்கரமாக பரவிடுச்சு நம்ம ஊரில். அதில் போயிட்டு இருக்குது. செஞ்சுலக்கு அதுல இருந்து வந்து அது ஆலாமரத்தில் கொண்டு போய் கட்டி விட்டுருக்குறாங்க கேபிள் ஒயரை. அதனால ஏதோ வாயில சீவனுக்கு ஏதோ கீழே இருக்கிறதால அது எப்படி மேலே விழுந்துச்சுன்னா தெரியாம அன்னைக்கு ஒன்று விழுந்துருச்சு. அப்படி கவ்வி பிடிச்சிக்குதுல. மொயின் விழுகுதுங்க நண்பர்களே. என்னமோ ஒரு கீழே தொங்கிட்டு இதுலேயும் இருக்கு, இதுலேயும் ஊறுதுங்க. அப்பவும் இந்த வாயில சீவனுக்கு வறட்சிங்க ஒன்று இப்படி கவ்வி பிடிச்சிருச்சுன்னா பிடிச்சி இழுத்தினா பிச்சுட்டு வருது. சாணி அம்மையார் தான் சொன்னாங்க. இது அம்மையார் இந்த சாணி அம்மா தான் சொன்னாங்க, சிவன் கோயில்ல வைக்கப்புல் வச்சு வைக்கோல் வச்சு பூசை ஆயிருக்குதுங்கம்மா அப்படின்னு. அதனால இங்கே வந்து எது வச்சு அங்கே பூசையாதோ அது ரொம்ப டிமாண்டாக இருக்குங்க. ரொம்ப கிடைக்கிறக்கே இல்லாமல் ரொம்ப கராக்கியாக இல்லாமையே இருக்கும். ஒவ்வொரு டைமில் தண்ணீர் வச்சு பூசையாச்சு, ஒரு டைம் தங்கம் வச்சு பூசையாச்சு, ஒரு டைம் மஞ்சள் வச்சு பூசையாச்சாமல் எலுமிச்சங்காய் 50 காசு ₹1 தான் விற்றுட்டுருந்துங்க. அந்த டைமில் எலுமிச்சங்காய் வச்சு பூசையானால ஒரு கனி 10 ரூபாய்க்கு கூட விற்றுதுங்க. இப்போ நீ என்னென்னு பார்த்தா மழை வேறு, பருவமழை வேறு சீசன் தானே. ஆணிலலாம் மழை இல்லைங்க, கோடை காற்று அடிக்குதுங்க. இருக்கிற தண்ணியெல்லாம் புரிஞ்சிட மாட்டிருக்குதுங்க. ரொம்ப வறட்சியாக இருக்குதுங்க. இந்த இதையாச்சும் போய் நாங்கள் வச்சு சலக்கத்தியில் இணுங்கிட்டு வருவோங்க. இப்போ அதுக்கு மழை இல்லைங்க, பூரா செஞ்சு உலக்கி ஊறுதுங்க. வாயிலா சீவனாலையும் ஒரு உபத்திரம் நம்மளுக்கு. ஆமாம். ஸ்கூலுக்கு மணி 8 ஆச்சு, குளிச்சுட்டு கிளம்புறேன். இங்கே வா ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இங்கே வந்து ஃபஸ்ட்டு விநாயகர் துணைன்னு இருந்துச்சு. இப்போ வந்து குலதெய்வம் பச்சைநாயகி அம்மன், அப்புறம் நம்ம போய் அங்கே கொளப்பலூரில் வேண்டுவோம்ல
ஆமாம் ஆமாம். அந்த தாய் வேறும் பச்சைநாயகி அம்மன்ங்கிறனால பொதுவாக பச்சைநாயகி அம்மன் துறைன்னு ஓட்டாச்சு. எல்லா ஓம் ஸ்ரீ அருள்மிகு பச்சைநாயகி அம்மன் தாயே போற்றி போற்றின்னு எழுதி விநாயகர் பேர் அழிச்சிட்டுமேன்ட்டு இங்கே ஒரு விநாயகர் இது போட சொல்லிட்டேன். ஆமாம், அப்படி ஸ்ரீ விநாயகா அப்படின்னு இருந்துச்சுங்க அந்த இது இல்லைங்க ஆம்னியில் ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் அதை விட்டுருக்கலாம்ல, விட்டுட்டு கீழே அதை எழுதியிருக்கலாம்ல அப்படின்னு. அது கொட்டை எழுத்து நல்லா பெருசாக ஸ்ரீ விநாயகா அப்படின்னு அழகாக இருந்துச்சு. இதே சைஸில் இருந்துச்சு. அதையும் போட்டால் இங்கே இடம் பத்தாதுன்னு சொன்னாங்களாமா, நல்லா இருக்காதுன்னு. அதனால் இப்படி போட்டு இங்கே விநாயகர் போட்டுட்டாங்க. பச்சைநாயகி அம்மன் ஃபோட்டோ வந்து சைடில் போட சொன்னாங்களாமா, போட முடியாது, பிரிண்ட் எடுக்க முடியலன்ட்டாங்களாமா. அப்புறம் இந்த லைட் பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆவணி வச்சுருந்தீங்கன்னா இந்த லைட் வச்சுக்கோங்க, நல்லா இருக்குதுங்க. ஹெட்லைட் போட்டால் நல்லா ப்ரைட்டாக வெடிச்சு முடிக்குது. இது நம்ம அவர் ராஜா நம்ம பச்சைநாயகி அம்மன் கோயில் பூசாரி அவரே போட்டால் நிறைய எடுத்து விற்கிறாருல்ல, அதில் வைக்கமோ பிரிண்ட் வேற, அது வேற. அது ஒன்று வாங்கி உள்ளே வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் நிற்காது. அது எப்படி நிற்கும்? உனக்கு அவ்வளோ பெரிய போட்டோ எப்படி உள்ளே நிற்கி? அவங்க மோன பிரியா கூட்ட வச்சிருக்கிற மாதிரி வச்சு தொங்க வச்சுக்க வேண்டியதானே. எத்தனை தொங்கிட்டு இதுதான் பொசு பொசுன்னு அழகாக இருக்குது. இது என்ன இப்படி தொங்கிட்டு இருக்குது தேவையில்லாம? இந்த ஆம்னி செலவெல்லாம் ஒன்றும் பண்ணல, பண்டில் இருந்தாலும் அப்புறம் எல்லாம் கொஞ்சம் தேய்மானம் ஆகு. தேய்மானம் நம்ம இப்படியே தான் சொன்னாங்கனாலும் கேட்கறது இல்லை, தேவையில்லாத தேய்பாடவே ஆக பட்டிட்டு விட்றேன். இது பாரு சுவாசுங்க, இங்கே பாரு பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு போய் பண்ணாரி சூப்பராக இருக்குது. பாப்பா வேறுங்க, இங்கே பாரு. நான் அது ரொம்ப நாள் ஆராதனா பேர், அது நான் ரொம்ப நாள் வந்து ஆசைப்பட்டே இருப்பேன். இந்த மாதிரி கார் வாங்கி குழந்தைங்க பேர் எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். அங்கே போய் நில்லு அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேனா, குழந்தைங்க பேர் மட்டும் எழுதிட்டு வர சொன்னேன். இங்கே என் பேரை நடுவால் போட்டு வச்சுருக்குது. ஆமாம், பாப்பா வேறு தேவையில்லைன்னு பாப்பா இருந்தாலும் அவருக்கு சரி. ஆனால் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்குறேன் நான். ஏன்னா நிறையா காரில் வண்டியிலலாம் குழந்தைங்க பேர் எழுதிப்பாங்களா, நினச்சிட்டே இருப்பேன். அந்த 2 வீலரில் கூட எழுதுறதுன்னு ரொம்ப நாள் சொன்னால் உங்கள் அப்பா எழுதவே. எங்கள் வெளிங்கிரியானு கூட டிவிஸில் கீர்த்தனா வேறு எழுதியிருக்கு. அது மாதிரி எழுதி சொல்லி இவங்க அப்பாட்டு பெரிய வண்டி சொன்னால் அதான் ரெடியே வண்டி ரொம்ப வருஷமா. இப்போ தான் ரெடியே வண்டி இருக்கிற அப்படி புது வண்டி மாதிரி. அது என் ஃப்ரெண்டு கடையில் விட்டு தான் ரெடி பண்ணோம். உங்களுக்கு வந்து 2 வீலர் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்டில் கூட சொல்லுங்கள். நம்ம ஃப்ரெண்டு வந்து வச்சுருக்குறாங்க, கடை வச்சுருக்குறாங்க கோபியில். அவங்ககிட்ட சொன்னால் நல்லபடியாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. காஸ்ட்டும் அவ்வளோக்கா இல்லை, நியாயமான விலையில் வாங்கிக்கிறாங்க. ஆமாங்க, ரொம்ப அதிகப்படியாக போகிற வழியில் ரோட்டில் தான் வந்து விஜய்னு பேர். விஜய் என்னமோ ஓட்டுருந்துச்சு, தெரியலையே பேர் வந்து விஜய். நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி தருவாங்க அனுசரிச்சு. ஏய் ஓடு ஓடு, அது அங்கே போய் முடுக்கு. கோழிச்சாவல் கிட்ட வருது அடுத்த நாய். ஓடு ஓடு, சொல்லுங்க பேர். கோழிச்சாவல் பாய்க்குது. இது வந்து எனக்கு என்னடா நம்ம பேர் சொல்லாவே என் பேர் எழுதிட்டு விட்டு அப்படி கேட்டால் ஓனரம்மா பேர் எடுக்கணும். எப்படி எழுதிருக்கோம் நிறைய கண்டிப்பாக. சரி பரவாயில்ல, எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஆனால் மெயின்டைன் பண்ணி இப்படி தொடச்சி வச்சுக்கோங்க. ஆமாங்க, டெய்லி எங்கேயாவது வெளியில் எடுத்துகிட்டு போகிறோன்னா உடனே கழுவுவாருங்க. வாஷ் பண்ணி சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவுவாருங்க. ரொம்ப என்ன கண்டிஷன்ல இருந்துச்சு முதல் பார்த்துருப்பீங்க. உடஞ்சி டேப் போட்டு பின்னாடி முன்னாடி எல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. இந்த இதெல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஹெட்லைட்டெல்லாம் பாருங்க, புதுசு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆமாங்க, 10,000 இதுக்கு. நிறைய ஒர்க்கு உள்ளெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. பரவாயில்ல, வேறு பக்கமெல்லாம் விட்டுருந்தா ஏமாற்றிருப்பாங்க. இவங்க நல்லா குவாலிட்டியாக ஒரிஜினலாக வாங்கி போட்டிருக்காங்க. இந்த பேஷன் ப்ரோ வண்டியோட கம்பெனி இதே போட்டிருக்குறாங்க. கவரெல்லாம் பரவாயில்ல கவரு அப்படித்தான் போடாங்க. நானும் அப்படித்தான் நினைப்பேனுங்க நண்பர்களே. ஒரு 1000 2000 ஒரு 500 எச்சு போனாலும் பரவாயில்லைங்க. ஆனால் நல்லதாக குவாலிட்டியாக இருக்கணும். எந்த பொருள் வாங்கினாலும் நான் அப்படியே தான் சொல்லுவேன். அட போதும் உனக்கு இதே அப்படிங்க. ஆனால் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேங்க. வேண்டாம், குவாலிட்டியாக வாங்கிக்கலாம், பணம் போயிட்டு போகுது. அப்புறம் எந்த பொருளையும் பராமரித்து நல்லா வச்சுருக்கோன்னு ஆசைப்படுவேங்க. ஆனால் எனக்கு தான் ஒர்க்கு அதிகமாக இருக்கிறனால என்ற 2 வீலர் கொஞ்ச நாள் அப்படி புதுசு மாதிரியே வெயிட்டட் பண்ணிகிட்டு இருந்து இப்போ நிறைய முடியறது இல்லைங்க. கோழியெல்லாம் மேலேறி அசிங்கம் பண்ணுது. போகிற அவசரத்தில் ஒரு டப்பா தண்ணி போட்டு நாரை போட்டு அவசரமாக பண்ணிட்டு வாஷ் பண்ணுறது. ஆமாங்க, நிறைய பக்கம் இப்படித்தான் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்குதுங்க, நல்லா நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. என்றதை கூட அம்மா கொண்டு வந்து விடுங்க, நாங்கள் நல்லா ரெடி பண்ணி தரேன், நீங்கள் மெதுவாக பணம் கொடுங்க கூட நல்ல மனசு அப்படி சொன்னாங்க. ஆனால் நான் தான்
எங்கள் இளவரச ஒருத்தர்கிட்ட விட்டு ரெடி பண்ணுறேன் வண்டி அது இப்போ ஸ்டார்ட்டே சீக்கிரம் ஆக மாட்டேங்குதுங்க. ரெடி பண்ணணும், வெல்டிங் வைக்கணும், அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அவங்க நல்ல முறையில் பண்ணி கொடுப்பாங்க. எனக்காக நீங்கள் பண்ண வேணாம், நீங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்களே திருப்தியாக இருந்தால் அடுத்த டைம் பண்ணுங்க. ஏன்னா சொல்கிறேன், நான் என்ற அனுபவத்தில் சொல்கிறேங்க நண்பர்களே, டிவிஸ் வந்துங்க ஓடவே ஸ்டார்ட் ஆகாதுங்க. ஆனால் கொண்டு போய் விட்டோம்னா 2000 ஒட்டுக்கா 3000 வாங்குவாங்க. ஆனால் அடுத்த நாளே ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ருச்சுங்க. ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு கொண்டு போய் விடுற. பொருளெல்லாம் மட்டமானது போட்டு அப்புறம் அது காயில் போயிருக்குதுங்க உப்பத்த அப்படின்ட்டு அப்படி கத்துறாப்படிங்க. சரி இப்படித்தான் இருக்க மாட்டேங்குது இவங்க வேலை செஞ்சதில். நேற்று 3000 கட்டி எட்டு போகிறேன், எனக்கு இன்றைக்கி வண்டி ஓட மாட்டேங்குன்னு சொன்னோன்னே இருங்க பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படி கத்துறாப்படிங்க. அந்த மாதிரி நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேங்க நான். தேவைப்பட்டால் சொல்லுங்கள், இது ப்ரொமோஷனோ இல்லை அவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகலாம் சொல்ல, நல்ல முறையில் வேலை செஞ்சு கொடுத்ததுனால அது வேலைக்காக சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கோபி சரௌண்டிங்லலாம் இருந்தீங்கன்னா கொண்டு வந்து விடுங்க, நீட்டாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க 2 வீலர். சரிங்களா? உங்களுக்கே நம்பிக்கை வந்து அடுத்த டைம் பண்ணுங்கள். இங்கே பாருங்க காக்கடாம்பூச்செடி காட்டு. காக்கடாம்பூச்செடி ஊரில் இருந்துங்க கொண்டு வந்து சத்தியமங்கலத்துலேருந்து கொண்டு வந்தா. ஆமாங்க, ஒரு செடி தான் பிடிங்கி கொடுத்துட்டு போனா, இத்தனை செடியாமா 2-3 பக்கம் நட்டியிருக்கிறேனுங்க நண்பர்களே நான். ஏதோ ஏன்னா பிரித்து நட்டினோம்னா ஒன்றாவது நல்லா தலையை இந்த கோழிக்கிட்ட இருந்து தப்பிக்கின்னு நானும் பிரித்து 3 பக்கம் 4 பக்கம் நட்டி வைக்கிறேங்க. அவங்க சித்தப்பா வந்து ஒரு செடி பிடிங்கி கொடுன்னு சொன்னதுக்கு நிறைய செடி பிடிங்கி கொடுத்துட்டு அப்படி எல்லாம் இருக்கிற செடியெல்லாம் அங்கங்கே நட்டிக்கிற ஏதோ 2-3 தப்பிச்சு போகுது. இந்த படுதாவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு காருக்கு போட்டு விட்ருக்குறோம் வெயிலுக்கு. எங்களுக்கு இந்த கோழினால தான் எதுவுமே வளர்த்த முடியல. எல்லோரும் சொல்கிறீங்க தண்ணி இருக்குதுல எல்லாமே வைக்கலாம்ல அப்படின்னு, கோழி விட மாட்டேங்குதுங்களே. இந்த மல்லிகைப்பூ செடி என்ன ஆச்சுன்னே தெரியல, தலையும் மாட்டேங்குது, மொக்கும் வைக்க மாட்டேங்குது. இதே சைஸ் ஒரு மொக்கு கூட வைக்கல பாப்பா, இதே சைஸ்லேயே இருக்குது. மட்டும் லேசாக ஒரு கோழி அப்புறம் அதே இது கூட பரவாயில்ல, துள்ளுக்கடாய் கடிச்சு எரிஞ்சிரு. அங்கே ஒரு காக்கடாவா? அடா இது என்னது காக்கடா 10 காக்கடா சொல்லி இருக்க மாட்டேங்குது. அங்கே 3 வச்சுருக்குது, இங்கே ஒன்று 5 ஆட்டுக்குது. ஆமாம் 4 அது அங்கே ஒன்று இருந்த செடி எல்லாமே பிடிங்கி கொடுத்தாச்சாட்டுக்குது அல்லையில். அப்புறம் அவ வீட்டில் இருக்குதே இல்லையா எல்லாத்தையும் நம்மளுக்கே பிடிங்கி கொடுத்துட்டானா. பெரிய செடி விட்டுட்டு சின்னதெல்லாம் சுற்றி இருக்கிறதெல்லாம் முடிங்கிட்டாங்க. எனக்கு வேணாம்ப்பா முட்டையாமா. இது வந்து என்ன பூமா? முல்லைப்பூவு. அது முல்லைப்பூ. நொச்சித்தலை வளர்ந்துருச்சே, பார்க்கவே இல்லை. இங்கே வர நம்ம வீட்லேயும் நொச்சியா? பிரச்சனையே இல்லை. நொச்சித்தலை நீ மரம் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. கரும்பு இது வந்து ஆரஞ்சு பழங்குது பெரியமா. என்ன பழமா தெரியும்? ஆரஞ்சு பேரைத்தான் போட்டிருக்கு, பொய் சொல்லாது தெரியுமா. போட்டிருக்கு, இல்லை லெமனும் போட்டிருக்குது, எல்லாம் கலந்து வச்சுருக்குது. அதுதான் லெமனும் நிறைய தெரியுமா கொடுத்தது. ஒரு செடி பேருக்கா நான் அடுத்த நாளாக அது கேட்டுச்சு, தலைஞ்சிருச்சுன்ட்டு இல்லைன்னா புலம்பிகிட்டே கிடக்கு. அடுத்த நாளாக கட் பண்ணி எடுத்துருச்சு ஒரு செடியை. இதெல்லாம் கோழி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி களைச்சி இப்படி கசகசன்னு வண்டி விட்டுருக்கு. கோழி இல்லைன்னா அப்படியே நீட்டாக இருக்குது.